ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பாருங்க, தண்ணி கேன் எடுத்து வந்தேன். குருதா பின்னாலே வந்தார். ஒரு கேன் கொடுன்னு கேட்டார். நம்ம வியாபாரம் எப்படின்னு பார்த்தீங்களா, வர வழியிலேயே ஒருத்தர் கொடுக்குறாங்க. அப்படி போயிட்டு இருக்குங்க. அப்புறம் காலையில் ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டலு நான் கேன் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன் இந்த பக்கம். திடீர்னு பார்த்தா ஒரு ஹோட்டலு, அப்புறம் பக்கத்தால் ஒரு குப்பை கூட வச்சுருக்காங்க, இலைய எடுத்து போடுறது. அந்த ஒரு வயசானம்மா அந்த இலையில இருக்கிறத எடுத்து சாப்பிட்டாங்க. அதைய பார்த்தோனே ரொம்ப கஷ்டமா போச்சு. நம்ம எல்லா பொருளும் வேணும்னு சொல்லுவா. பணமாகட்டும், தங்க நகையாகட்டும், எல்லாமே வேணும்னு சொல்லுவா. அந்த சாப்பாடு மட்டும்தான் போதும்னு சொல்லுவா. அப்படி ஒரு விஷயமே ஒவ்வொருத்தருக்கு உணவு கிடைக்க மாட்டேங்குது. சாப்பாடு நீங்களாம் வீண் பண்ணாதீங்க. ஏதாவது ஏழைங்க கஷ்டப்படுறீங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடாவது நீங்க வாங்கி கொடுங்க. இது என்னுடைய கருத்து. உங்க விருப்பம். நீங்க வாங்கி குடுத்தாலும் சரி, வாங்கி குடுக்காட்டியும் சரி. அதனால நீங்க சாப்பாடு இது இல்லாதவங்களுக்கு ஒரு நாளைக்காவது நீங்க வாங்கி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப நல்லது. தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம்பாங்க. ஒரு வேள சாப்பாடு வாங்கி குடுத்தீங்கன்னாவே, அதே போதும் உங்களுக்கு. காலையில அதைய பார்த்தோனே அப்படியே மனசு கண் கலங்கிருச்சு. சத்தியமா நான் மட்டும் வேறு வண்டியில வந்திருந்தேன்னா, கண்டிப்பா நிறுத்தி அவங்களுக்கு சாப்பாடு குடுக்க சொல்லி காசு குடுத்துட்டு வந்திருப்பேன். கையிலயும் குடுத்துருப்பேன். நான் வண்டி கேன் வச்சுட்டு இருக்கனால என்னால இறங்க முடியாது. இப்பவும் அப்படித்தாங்க, ஒரு கேன் வச்சிருக்கேன். அவரு தான் ஊத்துறாரு. அத நான் பாருங்க அப்படியே வண்டியில நிக்கிறேன். எல்லாமே சரிஞ்சிருங்க. அதனால தாங்க. சரி, இந்த மாரி சாப்பாடுக்கு இல்லாதவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்க, வயசானவங்க, ஊனமா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் முடிஞ்ச அளவு ஹெல்ப் செய்யுங்க. அது உங்களுக்கு புண்ணியமாகும். செய்யற தர்மம், செய்யற புண்ணியம் தக்க சமயத்துல உயிரை காக்கும். அது உண்மைதாங்க. நான் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இது ஒரு உதவி மட்டும் நீங்க செய்யுங்க.